பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, காணாததை காண்பிக்கும் கர்த்தர். ஆதார வசனம் சங்கீதம் 49:4. என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தில் மேல் வெளிப்படுத்துவேன். தேவ மகிமையை காணும் மக்களே, இந்த வசனம் சொல்வது, நான் உங்களுக்கு புரியாத காரியங்களை உவமைகளாக புரிய வைப்பேன் என்றும், உங்களுக்கும் யாருக்கும் விளங்காத விடை கிடைக்காத காரியங்களுக்கு என்னையே அண்டிக் கொண்டு சகலத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்து ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, என்னை மகிமைப்படுத்தும் போது, என் முகத்தையே தேடிக்கொண்டிருக்கும் போது, என்னை சார்ந்திருக்கும் போது தேடுகிறவர்களுக்கு இதை வெளிப்படுத்தி பிரித்து விளக்கம் கொடுத்து வெளிச்சமிட்டு காட்டுவேன் என்கிறார். என்னிடம் நீங்கள் ஒரு காரியத்திற்கு விளக்கம் வெளிப்பாடு கேட்டு இது நான் உங்களுக்கு சொல்லேன் என்று சொல்ல மாட்டேன். உன்னுடைய உள்நோக்கம் தவறாக இருப்பின் சொல்ல மாட்டேன் என்றார். சங்கீதம் 78:2 வாசித்து பாருங்கள். அந்த 78:2 சொல்லக்கூடிய இதே தான், இந்த வசனத்தான் சொல்கிறார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்தேன், உனக்கு புரியாததை சொல்லுவேன் என்கிறார். மத்திய 21 ஒரு நிகழ்வு நீங்கள் படித்திருப்பீர்கள். அது என்னவென்றால், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவிடத்தில் வந்து நிறைய அற்புதங்கள் அதிகாரங்களை செய்கிறார். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். இயேசு திருப்பி அவர்களிடம், நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அது எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். சொல்லிவிட்டு இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். யோவான் கொடுத்த ஸ்நானஸ்தானம், யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஸ்நானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா, மனுஷரால் உண்டாயிற்றா, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். இவர்கள் தங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி, இப்படி சொன்னால் அப்படி கேட்பார், அப்படி சொன்னால் இப்படி ஏன் செய்யவில்லை என்று கேட்பார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது என்றார்கள். இயேசு உடனே, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியாத காரியம் அண்ட சராசரத்தில் ஏதுமில்லை. அனந்த ஞானம் கொண்டவர். அவர் காந்திக்கு மறைவானது ஏதுமில்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக வெளிப்படையாகவும் இருக்கிறார். அவருடைய நம்முடைய எண்ணங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறவர். எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அவற்றை அறிவார். நம்முடைய நாவிலே சொல் பிரபாவம் என்றே அவற்றை அறிந்தவர். ஆகையா எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன் என்று தான் சொன்னாரே ஒளி, எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. அவருக்கு தெரியாது ஏதுமில்லை. யாத்திராகும் 15:25 எல்லாரும் போகிறார்கள். செங்கடலை கடந்து போகிறார்கள். வெளியே வருகிறார். 3 நாட்கள் தண்ணி இல்லை. ஒரு இடத்தில் வரும்போது தண்ணி ஏராளமாக இருக்கும். ஓடி போய் குடிக்க பார்க்கல, கசப்பு வாயில் ஊற்ற முடியவில்லை. அப்பொழுது எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் மோசேக்கு மட்டும் ஒன்றை காட்டினார். அதோ அந்த மரத்திற்கிற ஒரு கிளையை வெட்டி போடு என்று. அந்த மரத்தில் ஒரு கிளையை வெட்டி போட்ட உடனே மதுரமாயிற்று. கேட்டீர்களா? நாம் அறியாததையும் நமக்கு செய்வார், நமக்கு புரியாததையும் புரிய வைப்பார். அதே இன்னொரு சாட்சியை பாருங்கள். ஆதியாகமம் 21 15-20 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் துருத்தி தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஆகார் இஸ்மவேலை கையில் பிடித்துக்கொண்டு அனுப்பிவிட்டான் ஆபிரகாம். அவள் வருகிறாள், வனாந்தரத்தின் வழியாக வருகிறாள். தண்ணீர் தீர்ந்து விட்டது. இப்பொழுது அலைகிறாள், தண்ணிக்கு அங்கேயும் இங்கேயும் அலைகிறாள். எதுவும் கிடைக்கவில்லை. பிள்ளை சாகர நிலவிக்கு வந்து விட்டது. கத்தி கத்தி அழுகிறாள். உடனே ஆண்டவர் அங்கே இருக்கக்கூடிய, அங்கே தான் இருந்துச்சு, ஒரு துறவை காட்டினார். போய் தண்ணீர் மொண்டு கொண்டார். அந்த துறவு அங்கே தானே இருந்துச்சு. அவள் கண்களுக்கு தெரியவில்லையே. தெரியாது. நமக்கு எப்போ தெரிவிக்க வேண்டுமோ அப்போ காட்டுவார். அங்கேயே இருந்தாலும் நம் கண்களுக்கு தெரியாது. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டின போல ஆகாருக்கு ஒரு துறவை காட்டினார். அப்படி உங்களுக்கு எனக்கும் தீர்வு அங்கேயே இருந்தாலும் நம்முடைய அகக்கண் மனக்கண் மறைக்கப்பட்டிருப்பதால், தெளிவு இல்லாததால் நமக்கு புறப்படுவதில்லை. பல காரியங்களை சிந்தித்து கொண்டு நம்முடைய அந்த கெப்பாசிட்டி மூடி வைத்து விட்டோம். தெரிவதில்லை. கர்த்தர் அங்கேயே மறைந்திருப்பதை நமக்கு காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அங்கு இல்லாவிட்டால் உருவாக்கி தருவார். குறைவாக இருப்பதை பெருக்கி கொடுக்கிறார். இந்த 3 காரியங்கள் நம்முடைய அனுபவத்தில் செய்வார். நம்பினால் செய்வார். அங்கேயே இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதை கண்ணுக்கு புலப்படுத்தி காட்டுவார். எந்த சமயத்தில் காட்ட வேண்டுமோ காட்டி தருவார், உருவாக்கி தருவார். எங்கேயோ இருப்பதை நம் வழியாக திருப்பி விட்டு தருவார். அவருடைய வல்லமையை நம் வாழ்வில் நாம் காணலாம். 2 ராஜாக்கள் 3 உங்களுக்கு அந்த நிகழ்வுகளை தெரியும். நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறேன். 3 ராஜாக்கள் இழந்து மோவாபியர் ராஜா மேலுமே படையெடுத்து போகிறார்கள். போன வழியில் தண்ணி இல்லை.
படைகள், ஆடு, மாடுகள் எல்லாம் தண்ணி எல்லாம் தவிக்கிறது. அந்த பிரச்சனை விட்டு இந்த வேறு பிரச்சனை வந்து விட்டது. உடனே எலிசா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கிறார்கள். அவன் சுரமண்டலத்தை கொண்டு வந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் மறைபொருளை வெளிப்படுத்துவது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கமும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னார். எப்படி நிரப்பப்படுது? அங்கேதான் ஏதும் இல்லையே. ஏதோ வழியாக தண்ணீர் போய் கொண்டிருந்த மறுநாள் காலையில் அதிகாலையில் அந்த தண்ணீர் இந்த பக்கம் திருப்பி விட்டார். கேட்டீர்களா? எங்கேயோ போகிற தண்ணீரை இவர்கள் பக்கமாக திருப்பி விட்டார். எங்கேயோ போகிற ஆர்டரை உங்கள் பக்கமாக திருப்பார். எங்கேயோ போகிற வேலையை உங்கள் பக்கமாக திருப்புவார். யாருக்கோ பேசி முடித்த மணமகளை அது அவருக்கு சரி உங்கள் பக்கமாக திருப்புவார். நீ நம்பினால் எல்லாம் நடக்கும். மணமகள் சரியான ஜோடி அந்த ஊர்லேயே இருக்கும், அங்கே தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது. நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம், இருக்கிறது. புரோக்கர்களை பிடிக்க வேண்டாம், காண்பித்து கொடுப்பார். காண்பித்து கொடுத்தவர் வாக்கியவும் செய்வார். இன்னொரு சாட்சியை பாருங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சீஷர்கள் எல்லாம் நாங்கள் குடிசை போடுவதற்கு மரம் வெட்ட போகிறோம் என்று சொல்லி எலிசாவை நீங்களும் எங்கள் கூட வாருங்கள் என்றால் அவனும் கூட போனான். மரம் வெட்டி கொண்டிருக்கும்போது ஒருத்தனை கோடாரி கழண்டு கீழே விழுந்து விட்டது. அந்த பிடியை விட்டு அந்த கோடாரி இரும்பு மட்டும் உள்ளே விழுந்து விட்டது, தண்ணிக்குள்ளே விழுந்து விட்டது. ஐயோ, இதை இரவல் வாங்கிட்டு வந்தனே என்று கத்துகிறான். உடனே எலிசா எங்கே விழுந்துன்னு காட்டுறான். அந்த இடத்துல ஒரு இலையை ஒரு மரத்தினுடைய சின்ன ஒரு இலையை வெட்டி போடுகிறான். கோடாரி மிதந்து வருகிறது. கேள்விப்பட்டதுண்டா? இரும்பு எங்கேயாவது தண்ணியிலும் மிதந்து மேலே வருமா? எடுத்துக்கொள் என்று சொன்னால் கை நீட்டி எடுத்துக்கொண்டான். லாஜிக் பார்க்கக்கூடாது. எங்கேயோ அடிமட்டத்தில் கிடக்கிறது, நம்ம கைக்கு கண்ணு வரவே வராது. முடிஞ்சது தொலைஞ்சதுதான் என்று இருக்கக்கூடிய காரியங்கள் உங்கள் கைக்கு வர செய்வார். இது கிடைக்காது, அது போனது தான் என்று பேசிக்கொண்டு இருக்காது. உங்கள் கைக்கு வர செய்வார். நம்பினார். கை கெட்டாததை எடுத்து கொடுப்பார். லாஜிக் பார்க்காதீர்கள். லாஜிக் பார்த்தால் நடக்காது. அவர் கட்டளையிட்டால் அண்ட சராசரமே கீழ்ப்படியும். ஆமே, இந்த அற்புதம் என் வாழ்வில் நடக்கும் என்று உறுதியாக இருந்தால் உங்கள் வாழ்வில் எல்லாம் நடக்கும். ஒருவர் எல்லாம் பிஸ்னஸ் செய்து எல்லாம் போய்விட்டது, சகலமும் போய்விட்டது. ஒரு மரத்தை கடியை படுத்து தூங்கி கொண்டிருந்தாராம். தூங்கி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, ஒரு ஜெபம் பண்ணி விட்டு தூங்கி இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் முடித்து விட்டது, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எதை செய்து நான் மேலுக்கு வருவேன் என்று. அப்போ சொப்பனத்தில் நிலக்கடலிலிருந்து நிறைய ப்ராடக்ட் செய்வதை காட்டினார். ஏனென்றால் அந்த ஊரில் அந்த சைடில் நிலக்கடலை தான் அதிகமாக விளைந்ததாம். உடனே எழுப்பினவர் அந்த நிலக்கடையிலெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆரம்பித்தார். கேட்டீர்களா? நம்முடைய எதிரி நம் அருகில் அங்கே தான் இருப்பான். அவன் கண்களுக்கு நம்மை மறைத்து விடுவார். இது யாத்திராகம் 14:20 மேகஸ்தம்பம் எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுது ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. படித்திருப்பீர்களே. ஒரே மேகம்தான். எகிப்தியருக்கு அந்தகாரம், இஸ்ரவேலுக்கு வெளிச்சம். அது எப்படி தெரியாது, அப்படிதான் நின்றது. 2 பேரும் மோதிக்கொள்ளாமல் இருள் அவர்களுக்கு, இவர்களுக்கு வெளிச்சம். வெளிச்சத்தினால் இவன் நடந்து போனார்கள். இது ஏற்கனவே நடந்து முடிந்த சாட்சி. எத்தனையோ சாட்சிகளை கண்டோம். அத்தனை சாட்சிகள் நடந்தது ஒருவருக்கு உங்களுக்கும் நடக்கும். இந்த குடும்பம் சண்டை இல்லாமல் ஆர்கியூமெண்டாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று தலையை போட்டு பீத்து கொள்ளாதீர்கள். கர்த்தரிடம் கேளுங்கள். வெரி சிம்பிள் ஃபேக்டரை சொல்லிக் கொடுப்பார். இதை செய், இதை செய்யாதே, இதை நீக்கிவிடு என்பார். அட, இவ்வளவு தானா என்று ஆச்சரியப்படுவீர்கள். பின் பாருங்கள், சமாதான நதி போல உங்கள் வீட்டில் ஓடும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடம் விடை உண்டு, பரிகாரம் உண்டு. இது கற்பனை அல்ல, அவர் சொல்லுவது. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். உங்கள் அருகில் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் காண்பித்து தருவார். எங்கேயோ இருப்பது உங்கள் பக்கம் திருப்பி விடுவார். இனி கிடைக்காது, முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம், நாமும் சொல்லுவோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் உங்கள் கைக்கு வர செய்வார். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், சுகம் கிடைப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் ஒரு 21வது வசனத்தை வாசித்துப்பார். இது எசேக்கியா ராஜா. நீங்கள் படிச்சிருப்பீங்க. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு படுத்து கிடக்கிறான். அவனை போய் நீ காரியங்களெல்லாம் முடித்துவிடு, நீ இறக்கப் போகிறாய் என்று சொன்னான். அவன் அழுகிறான். உடனே ஆண்டவர் மறுபடியும் போய் அவனுக்கு நான் நீண்ட ஆயுளை கொடுப்பேன், அவன் 3வது நாள் ஆலயத்துக்கு வருவான் என்று சொல் என்று அதையும் போய் சொன்னான். இப்பொழுது ஏசாயா ஏற்கனவே அவனுக்கு வியாதி. அதில் அரமனையில் எத்தனை வைத்தியர்கள் இருப்பார்கள் அந்த காலத்தில், யோசித்து பாருங்கள். ஏசாயா சொல்கிறான், ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு அது மேல் அவனுக்கு ஒரு பக்க பிளவு போடு என்று சொன்னார்.
போட்டது குணமாகிவிட்டது. இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியலையா? தெரியாது. கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு சின்ன யாரோ அந்த பக்கம் வருவார்கள், ஒரு ஐடியா ஆண்டவர் கொடுக்க வைப்பார், உங்களுக்கு சுகமாகும். எதுவாக இருந்தாலும் சின்ன ஐடியா தான், ஆனால் நமக்கு தெரியாது, யாருக்கும் புலப்படாது. தருபவர் இல்லாத இருக்கிறவர் அழைத்த தருவார். எதில் குறைவைகள் இருந்தாலும் மனிதர்களும் போக்காதீர்கள். 5 அப்பம் 2 மீனத்தை யாராவது சொன்னால் நம்புவார்களா? 5 அப்பம் 2 மீன் தான். 5000 புருஷர்கள். இது பெண்களை சேர்க்கவில்லை, குழந்தைகளை சேர்க்கவில்லை. சாப்பிட்டு விட்டு 12 கூட நிறைய எடுத்தார். அப்படி நடக்கும். உங்களுக்கு கர்த்தர் நிறைவாக்கி தருவார், பூரணமாக்கி தருவார். உங்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் நம்பினால். ஜெபிக்கலாம். தகப்பனே, சகலத்திற்கும் இடம்தான் தீர்வு உண்டு, விடை உண்டு, பரிகாரம் உண்டு என்பதை கண்டோம். உங்களுடைய உறவில் நிலைத்திருப்பேன். எது எனக்கு இல்லையோ நான் கேட்பேன். அது லாஜிக்கோ அதை பற்றி எனக்கு கவலை. ஏற்று சற்று காரியங்களும் இடம் வைப்பேன், பெற்றுக்கொள்வேன் பதிலை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு புரியாத, தெரியாத, அகப்படாத காரியங்களை மனதில் போட்டு குழம்பிக் கொண்டிருக்க மாட்டேன். இனிமேல் சகலத்தையும் கர்த்தருடைய கரத்தில் வைத்து விடியலை எப்படி பெறுவது என்பதிலே சிந்தையாயிருப்பேன். கர்த்தர் எனக்கு சொல்லுவார், கொடுப்பார், வாய்க்க செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா.